லைன்ல ஹலோ. ஹலோ. எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சென்னையில இருந்து பேசுறேன். சென்னையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட பெயர்? புவனேஸ்வரி. புவனேஸ்வரி. பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 29 29 6 6 87. 1987. 87. பிறந்த நேரம்? 7:02 PM. புரியலம்மா. 7 மணி 2 நிமிஷம். 7 நைட். 8. ஏஎம்மா பிஎம்மா? PM மேடம். பிறந்த இடம்? சென்னை. சென்னை. ராசி, நட்சத்திரம், லக்னம் சொல்லுங்க. தனுசு லக்னம். தனுசு லக்னம். கடகராசி ஆயுள் நட்சத்திரம். கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். என்ன கேள்வி கேட்கணும்? எனக்கு என்னோட எதிர்காலம் எப்படி கேட்கணும் மேடம்? அது அடுத்த ஏம்மா நீங்க இந்த வாரங்கம்மா வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. நீங்க ஒரு 15-20 கேக்குதாம்மா நான் பேசுறது? கேக்குங்க சார். நல்லா இருப்பீங்கம்மா. நீங்க ஒரு 10-15 வருஷமாவே நல்லா இல்லம்மா. நல்லா இல்லைங்க சார். சுக்கரன் நல்லாவே இல்லைங்க சார். அம்மா நான் பேசுறது கேக்குதாம்மா? கேக்குதுங்க சார். கேக்குதுங்க சார். ஹலோ. ஸ்பீக்கர் போன்ல பேசுறீங்களா? இல்லைங்க சார், கேக்குது. டிவில பார்த்து பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார், நான் மொபைல்ல தான் பேசிட்டு இருக்கேன். எக்கோ கேக்குது. இந்த பாருங்கம்மா. எதுக்காக எப்படி இருக்கு சார்? டேட் ஆஃப் பர்த் என்னம்மா? 29 ஜூன் தானே? ஆமாங்க சார். தனுசு லக்னம், ஆயில்ய நட்சத்திரம். ஆமாங்க சார். சுக்கிரதசை நடக்குதுமா உங்களுக்கு. வந்து சுக்கிரதசை கிட்டத்தட்ட 20 வருஷமா நல்லா, 15-16 வருஷமா நல்லா இல்லம்மா நீங்க. ஆமாங்க சார், நல்லா இல்லைங்க சார். சுக்கிரதசை இந்த மாதிரி சனியின் பார்வையில் 6ஆம் இடத்துல இருந்தா சுக்கிரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள்ல கணவன், வீடு, வாகனம், இந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் டோட்டலா உங்களுக்கு ஃபிளாப் கொடுத்துருக்கும். ஆமாங்க சார், நல்லா சார். ரொம்ப கஷ்டப்பட்டேன் சார் தசையில. வேலையிலையும் பெரிய பிரச்சனைகள் இருக்கும். நீங்க வந்து எல்லாத்துலேயும் ஜெனிவனாக இருக்கணும்னு பார்த்த லேடி, நீங்க எல்லாத்துலேயும் ஜெனிவனாக இருக்க முடியாம எல்லாத்துலேயும் தலையை பிச்சுக்கிட்டு இருப்பீங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. சரி சார். உங்களுக்கு எட்டுல சந்திரன் செவ்வாய், 8ல செவ்வாய் இருக்கிறதும் கணவன் அமைப்புகள் 7ஆம் இடம் நல்லா இருந்தாலும் தசை அமைப்புகள் நல்லா இல்லாதனால உங்க வாழ்க்கையை நான் 2ஆ பிரிப்பேன். 40 வயசுக்கு முன்னாடி, 40 வயசுக்கு பின்னாடி. சூரிய தசை அடுத்த வருஷம் மார்ச் மாசம் ஆரம்பிக்குது. இந்த சூரிய தசையில இருந்து தான் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும். பரவாயில்லம்மா. அவர் வந்து உங்க லக்னாதிபதியுடைய நண்பர். 8ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அவர் வந்து அவருடைய நண்பரான சந்திரமங்கல யோகா அமைப்புகள்ல இருக்கிறார். ஏமா நான் சொன்னது வாழ்க்கையில சுக்கிரதசையில வந்த கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில பின்னாடி திரும்ப வரவே வராது. இதுலயே வந்து ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க. லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால போல்டா இருக்கிறீங்க, அவ்வளவுதான். சரி வரட்டுமியா, ஒன்னும் பிரச்சனை இருக்கட்டும், இல்லைன்னா நான் இருக்கணும் பாப்பீங்க அப்படின்ற டைப் நீங்க. லக்னாதிபதி வலுவா இருக்கிறதுனால இன்னொன்னு ஒர்க்கஹாலிக்கா இருப்பீங்க. வேலை சம்பந்த சொந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறதுல தெளிவா இருக்கணும், நான் தான் சம்பாதிக்கிறேன், நான் தான், நீங்க தான்மா குடும்பத்தை காப்பாற்றுற ஆளாம இருப்பீங்க ஓப்பனா சொன்னா. ஆக சந்திரதசை செவ்வாய் தசை 2 8ல தான் இருக்கு. ஆனா அதற்கு பாபத்துவம் என்கின்ற அமைப்பு இல்லாதனால சந்திரதசையும் செவ்வாய் தசையும் பெரிய அளவில் கொடுமை பண்ணாது. இப்போ இந்த 40 வயதிற்கு பிறகு ஒரு 6 வருஷத்திலேயே சூரிய தசையில பாக்கியாதிபதி அவருடைய நண்பன் தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லப்படக்கூடிய 9 10 குடையவர்கள் பங்கமின்றி ராகு, கேது, செவ்வாய் போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொள்ளாம 9 10 குடையவர்கள் கேந்திரத்தில் அமர்ந்து லக்னத்தை பார்க்கின்ற அந்த அமைப்புல பாக்கியாதிபதி 6 வருஷத்துல உங்களை கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணுவாருமா. சொந்த வீடு அமையுங்களா சார்? எனக்கு கண்டிப்பா சொந்த வீடு இருக்குமா உங்களுக்கு. 41வது 42வது வயசுல சொந்த வீட்டுல தான் இருப்பீங்க, சரியா? பையன் இருக்கா சார் 2 வயசுல. எனக்கு பெண் குழந்தை வாய்ப்பு இருக்கா சார்? ஏமா அந்த அமைப்பின் அடிப்படையில் பையன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால தான், அவர் குரு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பையன். இல்லைன்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சா குழந்தையே இல்லைன்னு வந்திருக்கும். இந்த கேள்விக்கெல்லாம் உங்க வீட்டுக்கார ஜாதகத்தையும் பார்க்கணும், பையனுடைய ஜாதகத்தையும் பார்க்கணும். இந்த அமைப்பின்படி உங்களுக்கு ஒற்றை குழந்தை பையன் மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் இதையும் நம்ம வந்து கணவர் குழந்தை ஜாதகத்தை பார்த்து தான் கன்ஃபார்ம் பண்ணணும். இந்த அமைப்பில் நீங்கள் ஆசைப்படுறீங்களே தவிர அதற்கேற்றாற் போல சில விஷயங்கள் உங்களுக்கு அமையாது. ஆகவே ஒரு குழந்தை மட்டும்தான் இருக்கக்கூடிய ஜாதகமாக உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரியுது. மற்றபடி
40 வயதிற்கு பிறகு சூரிய தசையில் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு உண்டு. வீடு அமையும், வாகனம் அமையும், அடிப்படை தேவைகள்னு சொல்லப்படக்கூடிய கணவரால் கிடைத்து வந்த ஒரு கஷ்டப்புகள், கஷ்ட நஷ்டங்கள், பிள்ளையால் சந்தோஷம், அடிப்படை ஆதார தேவைகள் கிடைக்கக்கூடிய உண்மையிலேயே நல்ல ஜாதகம். சூரிய தசை கடவுளாக பார்த்து கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். தர்மகர்மாதிபதி யோகம் முழுமையாக வேலை செஞ்சு வீடு கட்டுற அளவுக்கு, வாகனம் வச்சுக்கிற அளவுக்கு வசதியாக இருப்பீங்கம்மா. வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றி அம்மா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ, வணக்கம்.